ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனில் அம்பானி குழும நிறுவனங்கள் தொடர்புடைய நிதி மோசடியின் விசாரணை மேலும் தீவிரமாகியுள்ளது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் லிமிடெட் மற்றும் எஸ் பேங்க் தொடர்பான பெரும் மோசடி வழக்கில் அனில் அம்பானி குழுமத்திற்கு சொந்தமான 1120 கோடி ரூபாய் மதிப்பு சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்களில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனத்தின் 7 சொத்துக்கள், ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் 2 சொத்துக்கள், ரிலையன்ஸ் வேல்யூ சர்வீசஸ் பிரைவேட் நிறுவனத்தின் பிக்ஸ்டு டெபாசிட்கள் உள்ளிட்ட பல முக்கிய சொத்துக்கள் அடங்குகின்றன. இதனால் இந்த வழக்கில் இதுவரை முடக்கப்பட்ட சொத்துக்களின் மொத்த மதிப்பு 10,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்த வழக்கின் முக்கிய குற்றச்சாட்டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் வங்கிகளில் எடுத்த 13,000 கோடி ரூபாய் கடனை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றி மோசடி செய்தது என்பதுதான். இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அனில் அம்பானியின் இல்லம் மற்றும் அவரது குழும நிறுவனங்களின் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மேலும் அனில் அம்பானி உட்பட பல அதிகாரிகள் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராக்கப்பட்டனர். நிதி மோசடியில் பெரிய நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளதால் இந்த வழக்கின் விசாரணை எதிர்வரும் நாட்களில் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.